இந்த மாதிரி மொறு மொறு நண்டை வறுத்து சாப்பிட்ருக்கீங்களா? நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் நண்டு வறுத்து சாப்பிட்டாங்க. நண்டு எப்படி கூட வறுத்து சாப்பிட முடியுமா அப்படின்னு பார்த்தேன். அதோட சரி இன்றைக்கி ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நண்டை வறுத்துருந்தேன். நேற்று வந்து 100 ரூபாய் கூட நண்டு கிடைக்காம சுற்றிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து எங்கள் மச்சான் ஒரு பை ஃபுல்லாக வாங்கிட்டு வந்திருந்தாரு. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு இருந்துச்சு. அதோட சரின்னு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நான்வெஜ் இந்த மாதிரி ஐட்டம் சமைக்கணுன்னா உடனே நான் ப்ரிப்பேர் ஆயிடுவேன். அதோட சரின்னு சொல்லிட்டு இதை உடைக்கலான்னு பெரிய நண்டெல்லாம் ஈஸியாக உடச்சாச்சு. இந்த குட்டி பண்ண அலப்புறம் இருக்குது பாருங்கள், அதோட இதை உடச்சி போட்டுட்டு மசாலாவெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு, கார்ன்ஃப்ளவர், உப்பு போட்டு நல்லா பரட்டிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் ஊற விட்டுட்டேன். மீதி இருக்கிற நண்டு வந்து நான் குழம்பு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். கத்திரிக்காய் போட்டு குழம்பு செய்ய போகிறேன். இதுக்கு வந்து மசாலா பார்த்திங்கன்னா வெறும் மிளகு, சீரகம், கொஞ்சோண்டு நீங்கள் சோம்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயம் தக்காளியை போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு வெந்தயத்தை போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு அப்புறம் ஒரு 5 தக்காளியை வெட்டி சேர்த்துக்கோங்க. நல்லா பழமான தக்காளியை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துட்டு வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல குழம்பு மிளகாத்தூள், அதையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுருங்க. நான் இன்றைக்கி நண்டு குழம்புல கத்திரிக்காய் சேர்த்துருந்தேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய்லாம் சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் இன்றைக்கி ப்ளூ கலர் கத்திரிக்காய் வந்து காம்பை வெட்டாமல் சேர்த்துருக்கேன். நீங்கள் காம்பை வெட்டிட்டு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக குழஞ்சி போயிடும். அதோட இதை நல்லா வதக்கிடுங்க. வதக்குனதுக்கப்புறம் நண்டையும் போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டி விடுங்க. கிண்டினதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி ஒரு மூடியை போட்டு வேக விட்டுருங்க. நல்லா கொதிச்சு இந்த மாதிரி வந்துடும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நண்டு எல்லாமே ஆரஞ்சு கலரில் மாறிடும். இப்படி பார்த்திங்கன்னா நண்டு வெந்துருச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதை அப்படியே சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஃபைனலாக வந்துட்டு நல்ல கொத்தமல்லியை தூவி இறக்குனீங்களா கம்மன்னு நண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடும். இந்த மாதிரி மழை காலத்தில் நீங்கள் நண்டு குழம்பு, நண்டு சூப்பு எல்லாமே செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து ஃபைனலாக வந்து சாப்பிடும் போது தான் நண்டை வறுக்க போகிறேன். அதோட சரின்னு சொல்லிட்டு எண்ணெயை ஊற்றி காய விட்டுட்டேன். ஃப்ரிட்ஜிலேருந்து மசாலா போட்டிருந்தேன் நண்டு எடுத்துகிட்டு வந்து ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிட்டேன். போடும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுத்துச்சு. அது வாசமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே என்ன நண்டையை வறுக்கவா போகிறேன்னு கேட்டாங்க. சரி வறுத்து தான் கொடுத்து பார்ப்போமே எப்படி இருக்குன்னு பார்த்தா ஃபைனலாக வறுத்ததுக்கப்புறம் நல்லா மொறுன்னு சூப்பராக இருந்துச்சு கடிச்சு சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் லன்ச் மெனு. நீங்கள் என்ன இன்றைக்கி லன்ச் மெனு செஞ்சீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வறுத்த நண்டு பார்க்கும் போதே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் கூட நினச்சேன் மசாலா வந்து எதுவுமே சேராது, ஒட்டாதுன்னு நினச்சேன். பட் ஆனால் மசாலா எல்லாமே சூப்பராக ஒட்டிடுச்சு. இந்த கத்திரிக்காய் போட்ட நண்டு குழம்பு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. சளி பிடிச்சிருக்கும் போது நண்டு குழம்பு செஞ்சு சாப்பிடும் போது நல்லா சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. கடைசியாக ஒரு முட்டை ஆம்லேட் வச்சுட்டு இன்றைக்கி எங்களோட லன்ச் பிளேட்டை ரெடி பண்ணிவிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். பாய்.